ஹலோ டியர்ஸ், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 28 டேஸ் மேஜிக் ப்ராக்டிஸோட டே 26 மேஜிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம் மிஸ்டேக்ஸ் இன்டு பிளஸிங்ஸ். நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளேயுமே ஏராளமான நன்மைகள் இருக்குது. அதை நம்ம கவனிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு குழந்தை சின்னதாக இருக்கும்போது அது ஃபஸ்ட்டாக எழுத ஸ்டார்ட் பண்ணும்போதோ அல்லது சைக்கிள் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணும்போதோ ஏராளமான தவறுகளை பண்ணும். அந்த டைமில் நம்ம அதை கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அந்த குழந்தை பல தவறுகள் பண்ணி தான் ஃபைனலாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்றது. ஆனால் நம்ம பெருசானதுக்கு பிறகு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர அதுலேருந்து நம்மளுக்கு பெட்டரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம மறந்து போயிடுறோம். நம்ம இந்த மாதிரி தவறுகள் பண்ணாமல் இருந்தால் அதுலேருந்து நம்ம எப்படி புதுசான விஷயங்களை கற்றுக்க முடியும்? அதுலேருந்து நம்ம எப்படி புத்திசாலியாகவும் சாமர்த்தியசாலியாகவும் மாறுறது? தவறுகள் பண்ணுறது மனித இயல்பு தான். ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நம்ம நடக்கக்கூடிய தவறுகள்லேருந்து ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்கணும். நம்ம அந்த தவறுகள்லேருந்து புதிய விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளோட தவறுகளை நம்ம ஒத்துக்க ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம சில டைமில் பண்ணுற பெரிய மிஸ்டேக்கே நம்மளோட தவறுகளை நம்ம ஒத்துக்காம நம்ம பண்ணுற தப்புக்காக மற்றவங்க மேலே கூற போடுவோம். அந்த மாதிரி சொல்லாமல் நம்ம பண்ணுற தவறுகளில் என்ன நல்ல விஷயம் இருந்திருக்கு, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் உங்களோட லைஃப்பில் ரொம்ப மோசமாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயத்த நினச்சி பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட ரிலேஷன்ஷிப்பில் சண்டை போட்டிருந்துருக்கலாம் அந்த மாதிரி, அல்லது நீங்கள் யாரையாவது ரொம்ப நம்பி கண்மூடித்தனமாக நம்பிக்கை வச்சு அவங்களுக்காக உங்களையே வருத்திக்கிட்டு இருந்திருக்கலாம், அல்லது நீங்கள் யாரையாவது நம்பி உங்களோட பணத்தை தொலைச்சிருக்கலாம், அல்லது நீங்கள் கரெக்டான டிசிஷன் அப்படின்னு எடுத்த டிசிஷன் தப்பாக முடிஞ்சிருக்கலாம், அல்லது நீங்கள் யாரையாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நீங்கள் இந்த பிரச்சனையில மாட்டி அதனால பல ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஏதாவது ஒரு தவறை நீங்கள் பிளெஸிங்ஸாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய 10 நல்ல விஷயங்களை வரிசையாக எழுதுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எங்கேயாவது பைக்கில் போயிட்டு இருக்கிற டைமில் நீங்கள் ஹெல்மெட் போடலை அப்படின்ற ரீசனுக்காகவோ அல்லது ஏதாவது ஒரு ரீசனுக்காக போலீஸ் உங்களை பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் அவங்க நம்மளுக்கு ஃபைன் போட்டது நல்லதுக்காக அப்படின்னு நினச்சி இப்போ நம்ம ஹெல்மெட் போடாமல் கவனக்குறைவினால எங்கேயாவது போயிட்டு இருக்கிற டைம் நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஆகாமல் அவங்க நம்மளுக்கு இப்போவுமே ஃபைன் போட்டு நம்மளை காப்பாற்றினாங்க, அதுக்காக நன்றி. இந்த மாதிரி ஒரு 10 ரீசன்ஸை நீங்கள் உங்களோட விஷயத்துக்காக, நீங்கள் எந்த விஷயத்த தவறாக நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்துக்காக எழுதுங்க. எழுதிட்டு லாஸ்ட்டில் இந்த விஷயம் நடக்காம இருந்திருந்தா நான் இதை விட பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருந்திருக்கும், அதோட இதை ஒப்பிடும்போது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது என்னோட வாழ்க்கையின் பெரிய ஆசீர்வாதம், அதுக்காக நான் அவங்களுக்கு நன்றி சொல்றேன், அந்த மாதிரி நினைச்சு சொல்லுங்க. சொல்லிட்டு நீங்க அந்த தவறுலேருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அடுத்தது அந்த விஷயத்துலேருந்து உங்களுக்கு புதுசா என்ன விஷயம் கிடைச்சது அப்படின்றத நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்ம எந்த தவறுகள் பண்ணியிருந்தாலுமே கண்டிப்பா அதுல இருந்து ஒரு நல்ல விஷயம் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சு அந்த விஷயத்துல நம்ம புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கவும் முடியும். இன்னொரு ப்ராக்டிஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டுடே ப்ராக்டிஸ் டன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.